Three types of solar system in the market: off-grid, on-grid, and hybrid. Grid அப்படிங்கிற வார்த்தை எதை மீன் பண்ணுது அப்படிங்கிறதுனா EB தான் மீன் பண்ணுது. கிரிட் யூட்டிலிட்டி இல்லாத இடத்துக்கு யூஸ் பண்றதுக்கு இந்த ஆஃப் கிரிட் சிஸ்டம். நம்ம சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி அதுல இருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜியை கொண்டு போய் பேட்டரியில சேவ் பண்ணி அந்த பேட்டரியில இருந்து இருக்கக்கூடிய எனர்ஜியை டோட்டலா நம்மளுடைய கன்சப்ஷனுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ண போறோம். தட் இஸ் கால்ட் ஆஃப் கிரிட்ஸ். பெரிய மலைப்பகுதிகளில் மக்கள் வசிக்கிறாங்க, அவங்களுக்கு மின்சாரங்கிறது பெரிய ஒரு கனவாவே இருக்கும். அவங்களுக்கான ஒரு சூப்பர் சிஸ்டம் தான் இந்த ஆஃப் கிரிட் சோலார் சிஸ்டம். ஆல்சோ போல்ட்ரி ஃபார்ம்ஸ், கோழி பண்ணை, மாட்டு பண்ணை, இந்த மாதிரி பண்ணைகளுக்கு அக்ரிகல்ச்சர் பம்ப்ஸ், நிறைய இடங்கள்ல விவசாயம் பண்றதுக்கு உண்டான நில வசதி இருக்கும், ஆனால் அவங்களுக்கு கரண்ட் வசதி இருக்காது. அப்போ அவங்களுக்கு சோலார் மூலியமாவே போட்டு நம்ம தண்ணீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்க முடியும். ஸோ ஆஃப் கிரிட் சிஸ்டம் வில் சப்போர்ட் ஃபார் திஸ். ஆன் கிரிட் சோலார் சிஸ்டம் இந்த ஜிப்லேயே உங்களுக்கு தெரியும், சோலார் பேனல் நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஒரு இன்வெர்டர் இன்ஸ்டால் பண்ணி இது எலக்ட்ரிக்கல் மீட்டரோட நம்ம கனெக்ட் பண்ணிருப்பாங்க. நம்ம ஜெனரேட் பண்ற எனர்ஜி நம்மளுடைய வீட்டினுடைய யூட்டிலைசேஷனுக்கு வரும். சர்ப்ளஸா உள்ள எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கா இந்த மீட்டர் த்ரூ உங்களுக்கு கிரிட்ல கனெக்ட் பண்ணும். கிவ் அண்ட் டேக் பாலிசி. 100 யூனிட் நீங்க ஜெனரேட் பண்றீங்க, 50 யூனிட் தான் கன்சியூம் பண்றீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய 50 யூனிட் கிரிட்க்கு போய் கிரிட்ல சேவ் ஆகும். அந்த 50 யூனிட்ஸ் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. சேம் ஆப்போசிட் கேஸ், 100 யூனிட்டுமே ஜெனரேட் பண்றீங்க, நீங்க கன்சியூம் பண்ணலனா டோட்டல் 100 யூனிட்டுமே கிரிட்க்கு எக்ஸ்போர்ட் ஆகும். மறுபடியும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். யூ ஆல் கைஸ் நோ PM சூரியகர் முஃப்த் பிஜ்லி யோஜனா. அந்த யோஜனால டோட்டலா சப்போர்ட் பண்றது இந்த ஆன் கிரிட் சிஸ்டத்துக்கு தான். பிளஸ் ஆல்சோ we can get 6% இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க. மானியமும் 78,000 வரைக்கும் இந்த சிஸ்டத்துக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. லொகேஷன் வித் ஸ்டேபிள் EB கிரிட் கனெக்ஷன். எங்கெல்லாம் கிரிட் இருக்கோ, EB கனெக்டிவிட்டியோட இருக்கோ, அங்க மட்டும் தான் இந்த ஆன் கிரிட் சொல்யூஷன் சூட்டபிளா இருக்கும். என்ன ரீசன்னா, இந்த சர்ப்ளஸ் எனர்ஜியை நீங்க வந்து கொண்டு போய் கிரிட் கொடுத்து மறுபடியும் எடுக்கணும் அப்படின்னா EB-யோட கனெக்டிவிட்டி இருந்தாலும் முடியும், இல்லனா பண்ண முடியாது. அதனால இந்த கிரிட் இருந்தா மட்டும் தான், EB கனெக்ஷன் இருந்தா மட்டும் தான் ஆன் கிரிட் சோலார்ங்கிறது பாசிபிள். ரெசிடென்ஷியல் ஹவுசஸ் அண்ட் அபார்ட்மெண்ட்ஸ், கமர்ஷியல் பில்டிங், ஆஃபீஸ், ஸ்கூல்ஸ், காலேஜ், ஹாஸ்பிட்டல், பெட்ரோல் பம்ப், இது எல்லாத்துக்குமே இந்த ஆன் கிரிட் சூட்டபிளா இருக்கும். பாலிசி மட்டும் டிஃபர் ஆகும். ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்ஸ்க்கு இந்த யூனிட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. கமர்ஷியல் மத்த கஸ்டமர்ஸ்க்கு வேற மாதிரியான பாலிசிஸ் வந்து சேஞ்ச் ஆகும். சோலார் அது ஒரு சட்டன் எனர்ஜி உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்குது. அந்த எனர்ஜியை உங்க வீட்ல இருந்து கிரிட்க்கு போகுது அப்படின்னா அவங்களால உங்கள்ட்ட வரதை டிஸ்கனெக்ட் பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபோர்மேனோ ஒரு லைன்ல ஏறி வேலை செஞ்சுட்டு இருக்காரு, நீங்க ஒரு 15 யூனிட் ஜெனரேட் பண்ணி கொடுக்குறீங்கன்னா அந்த 15 யூனிட்டை அவர் ஐசோலேட் பண்ணவே முடியாது. அதற்கான ஒரு சேஃப்டி புரோட்டோகால் தான். பவர் இல்லனாவே ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் ஒர்க் ஆகாது. there is only one minus in the on grid system. Industries come with hybrid solar. This is the solution for on grid. On grid எங்கெல்லாம் எனக்கு இருக்கணும், பவர் இருக்கணும், சர்ப்ளஸா உள்ளத நான் சேவ் பண்ணனும் அப்படினா hybrid தான் only one solution. Locations with stable EB, பவர் இருக்கணும்னு அவசியம் இல்ல. பவர் இல்லனாலுமே பேட்டரியோட சப்போர்ட்டோட, இந்த ஜிப் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், பேனல் போட்டுருக்கோம், அதுல இன்வெர்ட்டர் இருந்துச்சு, பேட்டரி இருக்காது. இதுல இன்வெர்ட்டர் இருக்கும், பேட்டரி இருக்கும். ஜெனரேட் பண்றத கொண்டு வந்து இன்வெர்ட்டர் த்ரூ பேட்டரியில சேவ் பண்ணுவோம். பேலன்ஸ் இருக்கிறது கிரிட்க்கு சப்போர்ட் பண்ணும். This is the fantastic solutions for the wherever power cut அதிகமா இருக்கிற அப்படிங்கிற இடத்துல இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் போட்டுக்கிறோம்னா ப்ளஸ். நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, என் வீட்ல 3 ஏசி இருக்கு, 4 ஏசி இருக்கு, எவ்வளவு சோலார் போடணும்? இது மேட்டர் இல்ல. ஆக்சுவலி எனர்ஜி பேஸ்டு தான் சோலார். நீங்க 20 யூனிட் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4 கிலோவாட் சிஸ்டம் பெஸ்டா இருக்கும். உங்களுடைய எனர்ஜி பேஸ்டு பண்ணி யார்ட்டையும் நிறைய பேர் சோலார் போடுறாங்க, அந்த கேஸ் ஸ்டடி பண்ணாம பண்ணிடுறாங்க. அவருக்கு யூசேஜ் 3 கிலோவாட் இருக்கும், 1 கிலோவாட் போட்டுருப்பாரு, மறுபடியும் கரண்ட் பில் கட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். இப்போ கேஸ் ஸ்டடி ப்ராப்பரா பண்ணி பண்ணாங்கன்னா நல்ல வெண்டரா சூஸ் பண்ணி நம்ம யார்ட்ட வேணாலும் பண்ணிக்கலாம்.